फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தான கேப்ப புட்டு தான் செய்ய போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும் நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த புட்டு செய்யறது ரொம்பவே ஈஸி சீக்கிரமாவே செஞ்சிரலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் குழந்தைங்களுக்கு இந்த புட்டை லட்டு மாதிரி உருட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லுங்க மாமா கேப்ப மாவு வெல்லம் தேங்காய் துருவல் நல்லெண்ணெய் ஏலம் ஏலமா என்னத்த ஏலம் விட போகிறீங்க ஏலக்காயை தான் ஏலம்னு சொன்னேன் அவ்வளோ சாஃப்டாமா ஆமாம் சுருக்கமாக சொல்கிறேன் சரி வாங்க ரெடி பண்ணலாமா இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இதில் என்ன பண்ண போகிறீங்க கேப்ப மாவை போட்டுக்கிடலாம் எவ்வளோ 1/4 கிலோ மாவு 250 கிராம் மாவு இதை வந்து இந்த க்ளீன் பவுலில் வந்து போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிறணும் இப்போ வெதுப்பான தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் லைட்டாக பிணைஞ்சிக்கலாம் மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறணும் நல்லா இந்த மாதிரி பிணைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிணைச்சிக்கணுமா மாமா இல்லை இந்த இப்படி பிடிக்கிற அளவு இதே பக்குவம் பிணைஞ்சு முடிச்சாச்சா பிணைஞ்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் அவ்வளவுதான் இதை ஆவியில் வேக வைக்கணும் எந்த ஆவி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு வந்துடலாம் இப்போ இட்லி தட்டில் போட்டுக்கலாம் அப்படியே தூக்கி போட போகிறீங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு இப்படி மூடி வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச புட்டை இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இதில் இப்போ என்னென்ன போட போகிறோம் வெல்லம் போட்டுக்கிடலாம் எவ்வளோ வெல்லம் வந்து 1 கப்பு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க வெல்லம் அடுத்து தேங்காய் துருவல் எவ்வளோ அது 1 கப்பு அடுத்ததா ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம் எத்தனை ஏலக்காய் மாமா 3 ஏலக்காய் போட்டிருக்கேன் போதுமா போதும் அது மட்டும் ஒரு கப் போட்டிங்க இதையும் 1 கப்பு போட முடியுமா இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நல்லெண்ணெய்னா இதையும் நல்லெண்ணெய் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் மிக்ஸ் பண்ணலாம் மாமா இல்லை கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன் சூடாக இருக்கா சூடாலாம் இல்லை புட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இது ரொம்பவும் சத்தானது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை செஞ்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க டெய்லியும் இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சத்தான புட்டு செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ